பல நகரங்கள் கிராமங்களை கடந்து பலரின் ஆசீர்வாதங்களை பெற்ற தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயண வாகன தொடரணிக்கு ரத்தினபுரி மக்களால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி பகுதி வாழ் மக்களின் ஆதரவுடன் வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன மத பேதங்களை கடந்து நல்லிணக்கத்தின் செய்தியுடன் பயணத்தை ஆரம்பித்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்திற்கு பல்வேறு வரவேற்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி என்ற நாமம் பொறிக்கப்பட்ட நினைவு சின்னத்தை தாங்கியவாறு வாகன தொடரணி தனது பயணத்தை ஆரம்பித்தது. ரத்தினபுரி மக்களின் ஆசீர்வாதத்தினை பெற்ற வாகன பேரணி களவாணி நகரை சென்றடைந்தது. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம் கிஷான். பல்வேறுபட்ட இனம், மதம், மொழி, கலாசாரம், பாரம்பரியங்கள் என கொண்டு அமைந்துள்ள இலங்கை மணி திருநாட்டின் எங்களுடைய அனைத்து கலை கலாசார பாரம்பரியங்களையும் ஒன்றிணைத்து தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நாளுக்கான இறுதி இலக்கான தெனியாயை நோக்கி நாங்கள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சற்று நேரத்துக்கு முன்னர் களவான நகரில் இடம்பெற்ற கலை கலாசார நிகழ்வுகளை அடுத்து கலவான என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலானது எங்களுடைய அனைத்து சொந்தங்களினதும் கரத்துக்கு கரம் மாற்றப்பட்டதை அடுத்து எங்களுடைய பிரதான வாகன தொடரணியில் ஏற்றுக்கொண்டு தற்போது நாங்கள் தெனியாயை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினமானது இலங்கை திருநாட்டில் ரத்தின கற்கள் செறிந்து காணப்படும் ரத்தினபுரி நகரில் காலை 9 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டு அங்கிருந்து கலவான நோக்கி பயணித்த எங்களுடைய வாகன தொடரணி தற்போது தெனியாய் நகரை பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இனம், மதம், மொழி, கலாசாரங்கள் கடந்து தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. அனைவரும் வீதியின் இரு மருங்கிற்கும் வருகை தந்து தேசிய கொடிகளை அசைத்து இந்த உன்னதமான புரட்சிகர பயணத்தில் நீங்களும் இணைந்து கொள்ள முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு சுமார் 2 மணியளவில் தெனியாய் நகரில் இடம்பெறும் அந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பினையும் ஆற்ற முடியும் என எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய இந்த புரட்சிகர பயணம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் வழங்குவதற்கு நியூஸ் பெஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் பெஸ்ட் செய்திகளுக்காக தெனியாயை நோக்கிய வாகன தொடரணியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.